பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு டிராயிங்கான பைபிள் வர்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? சம்மரஸ்திரி. போன வீடியோவில் சம்மரஸ்திரியோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருப்போம். அதோட கண்டினியூஷன் தான் இது. அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு இதில் வாங்க. ஸோ போன வீடியோவில் நம்ம தாகத்துக்கு தான் ஆண்டவர் கேட்டிருக்கோம். அந்த தாகம்ன்றத 4 விஷயம் பார்த்துருப்போம். ஒன்று பரிசுத்த ஆவியான மேலே இருக்க வேண்டிய தாகம். ரெண்டாவது வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில மேலே இருக்க தாகம். மூணாவது வந்து நீதி மேலே பசி தாகம். நாலாவது வந்து ஆத்மா தாகம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றை பற்றி பார்க்க போகிறோம். அதே யோவான் 4வது அதிகாரம் 14வது வசனம். நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாக இருக்கும் என்றார். ஸோ வந்து இப்போ நீரூற்று வந்து சமரியா ஸ்திரீ வந்து இனி நான் வந்து வந்து தாகத்துக்கு தண்ணி மொண்டு கொள்ளாதபடி எனக்கு அந்த தாகம் உண்டாகாத தண்ணி எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இசப்பா வந்து சொன்னார், நீ போய் உங்கள் புருஷனை இங்கே கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ ஸ்திரீ வந்து சொல்வார், எனக்கு புருஷன் இல்லை அப்படின்னு சொல்லுவார். அப்போ இசப்பா சொன்ன, நீ சொன்னது கரெக்டா, 5 புருஷங்க உனக்கு இருந்தாங்க, ஆனால் இப்போ இருக்கிறவங்க வந்து உனக்கு புருஷன் இல்லை, நீ உண்மையை சொன்ன அப்படின்னு சொல்லி இசப்பா சொல்வார். ஸோ வந்து உண்மையை சொன்னதுனால இசப்பா வந்து தம்மை வந்து வெளிப்படுத்துறாரு. வந்து ஸ்ரீ வந்து சொல்லுவாங்க, நீங்க வந்து தீர்க்கதரிசி தானே, நீங்க மேசியா வா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா நீ சொல்றபடி தான் நான் மேசியா அப்படின்னு சொல்லி தம்மை வந்து வெளிப்படுத்துறாரு. உண்மையை சொன்னதுனால அங்க ஒரு என்கவுண்டர் நடக்குது. அவங்க ஒரு ஐடென்டிட்டி வந்து சமரியா ஸ்திரீக்கு வந்து உண்டாகுது. இதுக்கு எக்ஸாம்பிளா அப்படியே நம்ம வந்து யாக்கோபு ஸ்டோரியை எடுத்துக்கலாம். யாக்கோபு வந்து ஈசா போல வேடம் நடந்துட்டு வந்து ஈசாக்கு கிட்ட வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு வரும்போது அப்போ வந்து போய் சொல்லிடுவாரு, ஈசாவான் யாக்கோப் ஈசாவான்னு சொல்லி வந்து ஈசாக்கு கேட்கும்போது யாக்கோப் வந்து நான் ஈசா அப்படின்னு சொல்லி போய் சொல்லிட்டு அந்த ஆசீர்வாதத்தை எடுத்து கொண்டு போய் லாபான் வீட்டில் போய் அவங்க வந்து 17 வருஷமா ரேயால் ராகேலுக்கு வந்து வேலை செஞ்சுட்டு அப்போ திருப்பி அவங்க சொந்த ஊருக்கு வரும்போது ஈசா வந்து என்னை வந்து வந்து கொலை பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தில் என் ஆசீர்வாதத்தை வந்து எடுத்துக்கொள்வான் அப்படின்னு ஒரு பயத்தில் ஆண்டவர்கிட்ட நோக்கி வந்து முறையிடுவார். அப்போ வந்து முறையிடும் போது கர்த்தர் வந்து சொல்வார், உன் பேர் என்னன்னு கேட்கும்போது அப்போ வந்து உண்மையை சொல்லுவாங்க, நான் யாக்கோபு அப்படின்னு. உலக தகப்பன் கிட்ட வந்து யாக்கோபு போய் சொல்லி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் பரம தகப்பன் கிட்ட அவங்க வந்து ஆசீர்வாதம் வாங்கறதுக்கு வந்து உண்மையை சொல்றாரு. அடுத்த பரிவாரம் 7 பரிமாறங்களோடு வராரு. அப்போ வந்து உண்மையை சொல்லி ஆண்டவரோட போராடி ஜெபிச்சு வந்து மேற்கொண்டார். மனுஷனோடும் தேவனோடும் போராடினா, அதனால நீ இனிமேல் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படுவாய் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு ஐடென்டிட்டி, அங்க ஒரு என்கவுண்டர் வந்து யாக்கோபுக்கு நடக்குது. ஸோ உண்மையை சொல்லும் போது நம்ம வாழ்க்கையில் ஒரு என்கவுண்டர், ஒரு ஐடென்டிட்டி உண்டாகும். அப்படி இவங்க வந்து சமரியா ஸ்திரீ வந்து உண்மையை சொன்னதுனால அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படுறதுனால அவங்க வந்து சொல்கிறாங்க, நாங்கள் வந்து எங்கள் பிதாக்கள் வந்து மலையிலையும் எருசலேமில் வந்து தொழுது கொண்டாங்க, நாங்களும் அதே மாதிரி இங்கே வந்து தொழுது கொள்ளணுமா அப்படின்னு வந்து கேட்கும்போது கர்த்தர் ஏசப்பா வந்து சொல்கிறாரு வந்து, பிதாவை எங்கும் தொழுது கொள்கிற நாள் வரும், அது இப்போவே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்து ஏசப்பா வந்து சொல்கிறாரு. அப்போ ரட்சிப்பு யூதன் வழியாக வருது. யூதன் தான் ஏசப்பா. யூதராஜ சிங்கம், ஏற்கனவே ஒரு வீடியோ யூதராஜ சிங்கம் பற்றி போட்டிருப்போம், அதையும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை நீங்கள் போய் பாருங்கள். ஸோ யூதர் வழியாக எசுப்பா வழியாக தான் இந்த வந்து ரட்சிப்பு வருது. ஜீவ தண்ணீர் இந்த எசுப்பா வழியாக தான் வருது. ஸோ நான் ஆண்டவர் வந்து அப்போ வந்து சொல்கிறாரு, தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அதாவது ஆவி ஏசப்பா தான் ஆவியானவர். ஸோ ஆவியாக இருக்கார்ல. ஸோ நம்ம என்னைக்கு உண்மையாக நம்ம வந்து இருக்கோமோ அப்போ தேவனோட ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்கிறார். அப்போ தான் நம்ம வந்து ஆவியோடும் உண்மையோட அவளை தொழுது கொள்ள முடியும். சமரஸ்தி உண்மையை சொன்னதுனால தேவன் யார் என்றது, அவர் தான் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், மெய்யான மேசியா அப்படின்னு சொல்லி இசப்பா தம்மை வெளிப்படுத்தும் போது இசப்பாவோட ஆவி அவங்களுக்குள்ள அந்த கிரியை செய்யும்போது அவங்களோட சமரியாவோட உண்மை தன்மை வெளிப்படும் போது 2 பேருமே வந்து ஆவியோடும் உண்மையோடும் வந்து இசப்பாவை தொழுது கொள்கிற அந்த நேரம் வந்து அங்கே வந்து உருவாகுது. அப்போ உருவாகும் போது அந்த ஸ்திரீ வந்து அவங்களுக்குள்ள இப்போ வந்து ஜீவ தண்ணி ஊற்று வந்து உருவாகுது. இயேசுப்பா மூலியமா அவங்களுக்கு வந்து ரட்சிப்பு வருது. அந்த ரட்சிப்பு அவங்களுக்குள்ள வந்து ஜீவ தண்ணியா ஜீவ காலமா ஊறுகிற நீரூற்று அவங்களுக்குள்ள உருவாகி அந்த நீரூற்று என்ன பண்ணுதுன்னா ஊருக்குள்ள போகுது. சமரியா ஸ்திரீ வந்து ஊருக்குள்ள, அப்போ என்னை பத்தி ஒருத்தர் சொல்றாரு, அவர் தான் மேசியாவா, வந்து பாருங்கன்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வராங்க. அந்த ஜீவ தண்ணீர் நீரூற்று வந்து சமரியா ஸ்திரீ கிட்ட உருவாகி அந்த ஊருக்குள்ள போய் ஊர்ல இருக்க மக்கள் கிட்டலாம் ஒருத்தரை விட்டு இன்னொருத்தர் அப்படின்னு சொல்லி அந்த செயின் வந்து பிரேக் ஆகாம அந்த நீரூற்று ஓடிக்கொண்டே இருக்கு, பாய்ந்து கொண்டே இருக்கு.
குளம் தண்ணி அது தேங்கியிருக்கும். அதை எடுத்தா அது தண்ணிய திருப்பியும் உற்பத்தி ஆகாது. அது பாக்டீரியா தான் இருக்கும். ஆனா நீரூற்று அப்படி இல்ல. மலையிலிருந்தோ, இல்ல மலையிலிருந்தோ எப்படியோ தண்ணி நீரூற்று உண்டாயிட்டு அதுக்கு அவ்வளோ வந்து ஆரோக்கியமா இருக்கு. ஊருக்குள்ளலாம் போய் அநேகருக்கு வயல்கால்ல மக்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாரி தான் இந்த நீரூற்று சமரியாஸ்திரிக்குள்ள உருவாகி ஊருக்குள்ள போய் அந்த மக்களுக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாகி அவங்களும் ஆண்டவரை அறிந்து கொண்டு விசுவாசித்து அவங்களும் தெய்வ பிள்ளைங்களா மாறாங்க. சுற்றி இருக்கவங்களும் தேவனை விசாரிச்சு அவங்களும் விசுவாசம் உள்ளவங்களா மாறுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கணும். நம்ம எப்படி சமரியா வாழ்க்கையில அது ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றா இருந்ததோ நம்ம வாழ்க்கணும். ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றா நம்ம வாழ்க்கணும். எசப்பா கிரியை செய்யணும். நம்மளும் அப்படி இருக்கணும். நம்ம எசப்பாவோட அன்பை புரிந்து கொண்ட நம்ம பிறருக்கு சொல்லும் போது அவங்களுக்குள்ளேயும் அந்த ஜீவ தண்ணீர் நீரூற்றாக உருவாக்கி கொண்டு அது பிறருக்கு ஆசிரமமா போஜனமா அந்த செயின் பிரேக் ஆகாம போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி நம்ம ஊறுகிற நீரூற்றா இருக்கு கர்த்தர்கிட்ட கேட்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு அவைக்குரிய மன்னா என்ன கிடைச்சதுன்ற கமெண்ட்ல சொல்லுங்க. எசப்பா அவங்க மூலியமா உங்ககிட்ட என்ன பேசினாருன்றது கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆமீன்.